ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த பெரிய கத்திரிக்காய் மார்க்கெட்டில் எப்போயாவது தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் இது போல் செஞ்சு கொடுங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு 2 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவுக்கு நடுவில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பூண்டு வச்சுக்கலாம். கத்திரிக்காவை சுற்றி இது போல் பூண்டு வச்சு நம்ம சுட போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கத்திரிக்காவை சுட்டுக்கலாம். இரும்பு கம்பி சொருகி இந்த கத்திரிக்காவை அடுப்பில் வச்சு சுட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் சுடணும். இப்போ நாம் எடுத்து வச்சுக்கலாம். இது கருகிடுச்சு கசக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். இப்போ மேலே இருக்குல்ல, இந்த தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இது கருகி போயிடுச்சு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் உரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே பார்த்தா இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கழுவலாம் கூடாது, அப்படியே தான் செய்யணும். இப்போது இந்த கத்திரிக்காவை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது மசிச்சு வச்சோம்ல அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி விட்டு கிளறி விட்டுக்கலாம். கிரேவி பதத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அப்படியே தான் வதக்கணும். 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அவ்வளோதான். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இன்னும் கூட 4 சப்பாத்தி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.